3ஆம் இடத்துல வருது தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு. அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு நல்லா இருக்கு. இதை வந்து ராகு பேசியில சரிங்களா. சனி பேசி யாருக்கு நல்லா இருக்குன்னீங்கன்னா ஆக்சுவலா வந்து மகர ராசிக்கு சனி பயிற்சி எல்லாம் இருக்கு, ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி எல்லாம் இருக்கு, கடக ராசிக்கு நல்லா அற்புதமான பலனை கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானத்தில் வருது விருச்சக ராசிக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதுவும் துலா ராசிக்கு 6ஆம் இடம்னா எதிரிகள் தொந்தரவுலேருந்து விலகிறது, ஒரு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது. இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு அமையுது. அதனால வந்து நம்ம தொழில் நம்ம சனி ராகு கேது அப்புறம் வந்து குரு இது கனெக்ட் பண்ணி அடுத்த வருஷம் கரெக்டாக அதை அறிஞ்சு புரிஞ்சா அது எந்த கிரகத்தை பயணிக்குது, எந்த திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கோச்சாரத்தில் நம்ம ராகு திசை நடக்குதா, கே திசை நடக்குதா, கோச்சாரத்தில் சனி திசை நடக்குதா, ஜாதக ரீதியாக சனி கோச்சார ரீதியாக பார்க்கும்போது அப்புறம் நமக்கு சனி திசை நடக்குதா, ராகு திசை நடக்குதா, குரு திசை நடக்குதா, அவ்வளோ அந்த சனி திசை நடக்குதா, குரு திசையில் நமக்கு குரு பயிற்சி நல்லா இருந்தால் நமக்கு ராகு திசை நடக்குதா, குரு பயிற்சி நடந்து சனி திசை நடக்குதா, குரு பயிற்சி நடந்து நமக்கு குரு திசை நடக்குதா, ராகு திசை நடந்து ராகு திசை நடக்குதா, அல்லது ராகு திசை நடந்து ராகுக்கு இது பேசி நடந்து ராகு திசை நடக்குதா, ராகு இது பேசி நடந்து குரு திசை நடக்குதா, இந்த மாதிரி அத்தனை விஷயம் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நம்ம கோச்சாரத்துக்கும் ஜாத திசைக்கும் அப்புறம் வந்து அந்தரத்துக்கும் எல்லாத்துக்கும் முக்கிய பலன் இருக்கு. புத்திக்கு அந்த எனக்கு திசாநாதன் தான் தலைவன். ஒரு ராகு தான் தலைவன், ஒருத்தர் குரு திசை இருந்தால் குரு தான் தலைவன். புத்திகள் அப்பப்போ வரும் இது பண்ணும். ஆனால் நமக்கு அனைத்து வழிகளையும் வந்து சம்பவத்தை எடுத்து காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி திசைக்குரிய பலன்களில் கலந்துதான் புத்திக்கு நடக்கும் சரிங்களா. அதனால நம்ம அதை தெளிவா அறிஞ்சு புரிஞ்சு கரெக்டான லெவலில் பார்த்தோம்னா என்ன நடக்கும், நமக்கு நல்லதாக நடக்கும் சரிங்களா. ஜோதிட ரீதியான அனைத்து தகவலும் நம்ம கொடுக்க காத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஜோதிடங்கிறது மிகவும் இன்றியமையாதது ஒன்றா இருக்குது சரிங்களா. அடுத்த வருஷம் காலபுருஷ தத்துவபுரம் சனி வந்து 30 வருஷம் கழிச்சு எந்த இடத்துல வருது, கரெக்டாக மீனத்தில் வருது சரிங்களா. அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவபுரம் குரு எங்கே வருது, மிதுனத்துக்கு அடுத்த வருஷம் வருது. காலபுருஷ தத்துவபுரம் 3ஆம் இடத்துக்கு குரு வருது. அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவப்படி குரு வந்து ராகு கேது எத்தனை இடத்துக்கு வருது, ராகு கேது காலபுருஷ தத்துவப்படி மேசராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடத்துலையும் சரிங்களா. காலபுருஷ தத்துவப்படி சிம்மமான 5ஆம் இடத்துலையும் இது வருது. காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் கோச்சார பலனை சொல்றோம் சரிங்களா. திசையை வச்சுதான் திசைக்குரிய பலன் சொல்றோம். பாவகத்தை வச்சுதான் அந்த பாவக பலன் சொல்றோம் சரிங்களா. பாவகம் அப்புறம் வந்து திசை புத்தி 1 கூடையவன் 5 கூடையவன் இதெல்லாம் அனைத்துமே ஒரு அடிப்படையை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு யோக திசையா அப்படின்னா நம்ம ஜாதக யோகி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு இது தோசை இருக்கா, அவயோகமா செய்யறதா, அப்போ நம்ம அவயோகி என்ன திசைன்னு பார்க்கணும் சரிங்களா. நம்ம பொதுவாகவே யோகிக்கும் கோயில் இருக்கு, அவயோகிக்கும் கோயில் இருக்கு சரிங்க. இந்து லக்கணத்துக்கும் கோயில் இருக்குது. இந்து லக்கணத்துக்குரிய திசை நடக்குது. அதனால என்னதான் யோகி அவயோகியா தான் இந்து லக்கணத்துக்கு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுதான் தீரும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புணர்வு தோசை இருக்கா, அது வந்து அப்புறம் புணர்வுல நமக்கு யோகம் கிடைக்குமா. அப்புறம் வந்து சகட யோகம் இருக்குதா, சகட யோகத்துல யோகம் கிடைக்குமா. அப்புறம் கால சர்ப்ப தோசை இருக்குதா, அது யோகத்தை கொடுக்குமா. கால சர்ப்ப யோகம் இருக்குதா, அதுல யோகத்தை கொடுக்குமா. இது மாதிரி அத்தனை விதத்திலையும் நம்ம ஜோதிடத்தை கணிச்சு பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல வந்து என்ன கிடைக்கும், நல்லது நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரனால பிளாக் ஆகிருக்கு பாருங்க. கமெண்ட்ஸ் இப்போ வர மாட்டேங்குது. கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்த இதை நான் சொல்ல முடியும் சரிங்களா. பொதுவாகவே சிம்மராசிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. ராகு எது பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது, சனி பயிற்சி சுமாராக தான் இருக்குது, குரு பயிற்சி இப்போ நடந்திருக்கு, குரு பயிற்சி சுமாராக தான் இருக்குது. சனி பயிற்சி குரு பயிற்சி அடுத்த வருஷம் நல்லதாக இருந்தாலும் சனி பயிற்சியும் ராகு எது பயிற்சியும் சிம்ம ராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை. அதனால சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் கவனமாக இருக்குது. எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது.